ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. அது நீங்கள் என்னதான் பேர் கெட்டு போனாலும் விஜய் அண்ணா தான் அப்படின்னு நின்றுடுவாங்க. அது வந்து நீங்கள் உடனேலாம் ஒரே தேர்தலெல்லாம் குணப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பிரச்சனைனா அவங்க வந்து வாக்கு விகிதாச்சாரம் சேரும். இப்போது இவ்வளவும் பேசி இப்போது இன்னொன்று இது உடச்சி சொல்லணும்னா பாஜக ஏன் இதை முயற்சி பண்ணுது அப்படின்னா, பாஜகவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த வாக்கு விகித கூட்டல் கழித்தல் நல்லா தெரியும். விஜய் சாருக்கு தெரியாது, ஆனால் பாஜகவுக்கு தெரியும். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா அவர் வச்சிருக்கிறத வச்சே முதலமைச்சராகலாம் அவர் நினச்சின்னு இருக்காரு. இவங்க என்ன சொன்னால், எப்பா ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணாதீங்கப்பா, அப்படிலாம் வர முடியாது. நீ எங்கள் கூட வந்தீங்கன்னா நீ துணை முதல்வர்னா ஆகலாம். ஆட்சி மாற்றம் நீங்கள் சொல்கிற ஆட்சி மாற்றம், உங்களுக்கு எதிராக இருக்கிற திமுகவை நீங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிற திமுகவை தான் நாங்களும் வீழ்த்தணும்னு நினைக்கிறோம். எதிரிக்கு எதிரி நண்பன், அதனால் வந்து நீங்கள் வரலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் கூட வைப்பாங்க. இல்லை இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் புத்திசாலியா இல்லையா அப்படின்றது தான் இந்த தேர்தல். இஸ் he a politically intelligent person or is not an intelligent person? இப்போது விஜய்க்கு தெரியும் அவர் எந்த மாதிரி அரசியல் பண்ணுறாரு, எவ்வளோ உழைக்க தயாராக இருக்கார், அவரோட வீரியம் எவ்வளோ, தொண்டர்களோட பலம் என்னன்றது அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சவர் அவர் என்ன நினைக்கிறாரு, மேபி தனியாக போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 100% தோக்குறது உறுதி. தோக்குத்துட்டு ஒரு வேளை திமுக திருப்பி வருதுன்னா தாவேக்காவை சின்ன பின்னமாக ஆக்குறதும் உறுதி. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஐயா முதல்வர் ஸ்டாலின் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் விட்டுட்டுலாம் வேடிக்கை பார்ப்பார். இன்னொரு உண்மை என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினை விட ஸ்மார்ட். எப்படி ஸ்மார்ட்டுன்னா, ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ முதல்வர்னும் போது அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் சுற்றி அதிகாரி எப்பவுமே இருப்பாங்க. உதயநிதிக்கு அந்த பேகேஜ் கிடையாது. ஒரு கருத்து அப்படின்னா அதை உள்வாங்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இவ்வளோ பேசிகிட்டு இருக்காப்புல அமைதியாக இருக்காப்புலன்னா என்ன அர்த்தம்னா, முடிவிட்டோம் நேரம் வரட்டும்னு அர்த்தம். எல்லாம் கேட்பாங்கன்னா உதயநிதி எதுவுமே பண்ண மாட்டார் அமைதியார், அப்படி இல்லை, நேரம் வரட்டும். எனக்கு நேரம் வரும்போது சும்மா தொடுறதுலாம் இருக்காது. அப்போ அன்றைக்கி திமுக இளைஞரணி யார், உதயநிதி யார் அப்படின்றத சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போது நம்மளோட நோக்கம் வந்து தேர்தல். தாவேக்க பேச்சு இப்போ நம்ம போவேன்ன்றது உதயநிதியோட புரிதலாக இருக்குது. அப்போ அவர் திருப்பி வராங்கன்னா இன்ஃபேக்ட் முதலமைச்சராக ஆகிடுவார். அவர் இன்றைக்கி துணை முதல்வர், நாளைக்கு முதல்வர். அப்போ அவர் முதல்வராக உட்கார்றாரு, இல்லை இன்னும் பவர்ஃபுல்லாக துணை முதல்வராக தொடர்றாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரா? கரூர் மாதிரி இல்லை, கரூரில் கால்வாசி விஷயம் மாதிரி எதனா ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் he will take a political decision. அதனால் விஜய்க்கு வந்து தொடர்ந்து சிக்கல் இருக்குது. இன்னொன்று, அவர் எப்படியா இருந்தாலும் எதிர்கட்சி தான். ஒன்று திமுக ஜெயிக்கும், இல்லை அதிமுக ஜெயிக்கும். வரலாறு பிரகாரம் பார்த்தா ஆட்சி மாற்றம் என்பது திமுக இருக்கும் உயரும், அதிமுக ஆட்சிக்கு வரும். ஒருவேளை அதிமுக வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி கரூரில் உனக்காக குரல் குத்தினப்பா, உனக்காக சட்டமன்றத்தில் பேசினேனப்பா, ஒருத்தர் இருக்காங்க அவர் கட்சி அம்மா எப்படி வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும்னு நிறைய வாழைப்பழத்தில் ஏற்றி குத்துற மாதிரி. அதாவது நட்பு பாராட்டினவங்களுக்கு திருப்பி நட்பு பாராட்டாமல், நன்றி இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட இல்லாமல் அந்த கட்சியும் அந்த கட்சி தலைமையும் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன அவர்னா கௌதம புத்தரா? நம்ம இந்தியா தியானம் பண்ணி பாவம் விஜய் ஏதோ சொல்லிட்டாப்புல, தம்பி சின்ன வயசு ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்படி எல்லாம் விட்டு போவாரா? அவர் என்ன நினைப்பார், இப்போ வேணாம், நான் கூப்பிட்டேன் வரல. ஆனால் அந்த அந்த இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, காயம் போயிடுச்சு ஆனால் வடு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இறுதி சுற்றுல, அந்த மாதிரி அவருக்கு வடு இருக்கும். அவரும் வச்சு செய்கிறது உறுதி. ஏன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ரைட் எதிரி. இவர் விட்டா என்ன சொல்கிறாரு, இவர் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்றாரு. கட்சியில் ரெட்டலை சின்னம் கேட்டவங்களே நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக இருந்த ஓபிஎஸ் அவரையே ஓரம் கட்டியாச்சு. நான் தான் புதுசாக எல்லோரும் சொன்னாங்க, யார் யாரெல்லாம் அந்த டைட்டிலுக்கு கிளைம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ரவுண்டு போட்டு முடிச்சாச்சு, தோச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ இவர் ஒருத்தர் புதுசாக வந்துடுறாரு வெளிக்கட்சியிலேருந்து. இப்போ இவர் ஒரு வேளை முதலமைச்சர் ஆகிறார் எடப்பாடி. இது ரெண்டு உறுதிங்க. ஒன்று திருப்பி முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி தொடரும், இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் முதலமைச்சர் ஆகிறது உறுதி. இது ரெண்டு தான். ஒன்று இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர், இல்லைன்னா ஸ்டாலின் அவர் சீஃப் மினிஸ்டர். இவங்க ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாலும் தர்ம அடி விஜய்க்கு விடும். தேர்தல் நேரத்தில் இப்போ ஏதோ நம்ம பெண்ண வேணாம் பேச வேணாம்னு சொல்லிவிடும். அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா,
இப்போ உங்கள் கூடலாம் நம்பி வந்தாங்களே, அவங்களாம் எதுக்காசரம் வந்தாங்க? டெய்லி காலைல 50 லிட்ரு ரத்த தான முகாம் நடத்தணும், இல்லை ஒரு 500 பேருக்கு வந்து ஐயா பட்டினத்தார் மாதிரி சாப்பாடு போடணும், இல்லை பத்திரகிரியார் மாதிரி ஆன்மீக சொல்லாடல் பண்ணணும், இல்லை டாக்டர் சாந்தா மாதிரி வருஷத்துக்கு இவ்வளோ பேருக்கு கேன்சரை குணப்படுத்தணும், இப்படி ஒரு நோக்கத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பவருக்கு தான் வந்தது. கரெக்டாக பதவிக்காக வந்துக்கிறாங்க. அப்பா விசில் நின்னா ஓட்டே வரல, அதான் வந்துக்குதாப்பா 8%. நோ உனக்குனா 8ண்ணா, எனக்கு அது கூட இல்லைண்ணா, அப்பா எனக்கு 13 வந்துச்சுப்பா அப்படின்னு அங்கே ஒருத்தர் பெருமையாக பேசுவார். ஒருத்தர் வந்து லூஸு 13 வந்தாலும் 8 வந்தாலும் 7 வந்தாலும் தோத்தது தான்டா, 20 வாங்கினாலும் தோத்தது தான் அப்படின்னா அப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் பார்ப்பாங்க. அவர் என்ன செங்கோட்டையனே போயிடுச்சு அப்படின்வாங்க. இதை தானேப்பா ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கிறாங்க, போயிடும், ரெட்டையில் நின்று ஜெயிக்கிறது வேறு சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறது வேறு அப்படின்றது இதெல்லாம் நடக்கும். அப்போ என்ன ஆகிடும், இந்த தம்பிமார்கள் அந்த போனாங்க இல்லையா, விசில் அடிக்கிறவங்க தேர்தலுக்குன்னு போனவங்க தனியாகிடுவாங்க. இந்த தேர்தலுக்கு பதவி அரசியல்னு போனவங்களுக்குலாம் இதில் இருந்தால் வேலை ஆகாது போலதுன்னு சொல்லிட்டு திருப்பி வேறு கட்சிக்கு போயிடுவாங்க, இல்லை எந்த கட்சியிலேருந்து போனாங்களோ அந்த கட்சிக்கு திருப்பி போயிடுவாங்க. அப்போ விஜய் வந்து கூட்டணியால் இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறார், நாளைக்கு கட்சி ரீதியாகவும் தனித்து விடப்படுவார், சொந்த நிர்வாகிகள் எண்ணிக்கையே குறையும். இப்போது நடிகையோட விமர்சனம் வந்த உடனே பெண் ஆதரவாளர்கள் இல்லை பெண் நிர்வாகிகள் நல்ல கேள்வி கேட்குறாங்க, நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உண்மையிலே வந்து தமிழ் சமுதாயம் அவ்வளோ மோசமாக போகலை, கலாச்சாரன்றது இன்னமும் வந்து இங்கே பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு இவர்கள்லாம் எடுத்துக்காட்டு. அப்போ அவங்கள வந்து அவங்க கருத்து சொல்கிறாங்க, தோத்தா கழுவி ஊற்றுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க. அவங்க கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க, அவங்க நிறைய பேர் அவரை விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ விஜய் வந்து புத்திசாலியாக இருந்தார்னா தன்னோட இந்த இழப்பெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா ஒன்று அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும், இல்லைன்னா அவர் எதனா ஒரு கூட்டணிக்கு போகணும். இல்லை நான் தனியாகவே பக்கா மாசு அப்படின்னும் பொழுது என்ன ஆகிடும்னா, இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விகிதாச்சாரம் குறையும் அப்படின்றது அது வந்து தேர்தலுக்கு பிறகு சரியாகும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ 2 சாய்ஸ் ஆகி போச்சு, திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறது 2 பேர், ஒன்று விஜய், இன்னொன்று அண்ணன் சீமான். அப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுக்கு காத்திருப்பாங்க, சீமான் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுக்கு காத்திருப்பாங்க. இந்த தேர்தலில் எதுக்கு மேலே போகுது எதுக்கு கீழே வருதுன்றதை பார்த்துட்டு நிறைய பேர் மாறுவாங்க, அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. சார் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக வருது அப்படிங்கிற ஒரு செய்தியா இருக்கு. வெறுமனே செய்தி தானா இல்ல திரைமறைவுல பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்குதா? திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது, ஆனால் நடக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாவேகாவும் என்று சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் அதை பற்றி கேட்கும்போது கொள்ளும்போது யாரும் டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதை ஆதரவாக யாருன்னா பேசினாங்கன்னா அவங்க வந்து பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்கன்ற மாதிரி வார்னிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதிமுகவில் ஒரு சில பேர்கிட்ட சோர்ஸஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து ஆசைப்பட்டோம் பேசணும், அவர் வந்து கனவு உலகத்தில் இருக்கிறாரு, திருப்பி அவரை நம்பி வந்து இறங்க முடியாது, அதனால் நம்ம கூட்டணி இதுதான், இந்த கூட்டணிக்கு என்னவோ அது வேலையை பார்த்துட்டு போகலாம், அவரோட ஆசைகள் எதிர்பார்ப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இதில் எது வந்து உண்மை, எது நம்பகத்தன்மை, இது வதந்தியா இல்லை உண்மையிலே வந்து பேசுகிறாங்களா கொள்கிறாங்கன்னா, இது என்ன பிரச்சனைனா இந்த சைட்லேருந்து தான் தகவல்லாம் வருது, பேசு பொருள்லாம் வருது, பிஜேபி சைட்லேருந்து தான் வருது. பட் தாவேக சைட்லேருந்து அதை பற்றி எதுவுமே பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. பேசிக்காக தாவேக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னமும் அந்த ஒரு பெரிய மாசு, நம்மளை நம்பி 4 பேர் வருவாங்க, காங்கிரஸ் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் வந்து ஏதோ வரோம் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது எங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் காங்கிரஸ் வந்து நாமம் போட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி பாஜகவுமே வந்து இதெல்லாம் பேசிட்டு கட்சியில் செட் ஆகாமல் பாஜகவும் இது இல்லாமல் நிதர்சனமான உண்மை என்னென்னா, விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, விஜய் அவர்களை கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பதவி அப்படி, அதாவது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்றதும் ரூல்ட் அவுட். இப்போ விஜய் முதலமைச்சருக்கும் செட் ஆகலை, இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகுனா வேட்பாளர் வேறு யாருன்னா இருப்பாங்க, முதல்வராகவோ பிரதமர் வேட்பாளர், ஆனால் பட் ஒருங்கிணைப்பு குழுன்னு அந்த குழுக்கு தலைவராக போடுவாங்க. உதாரணத்துக்கு இந்திய கூட்டணி வந்து நிதிஷ்குமார் என்ன கேட்டார்னா, பிரதமர் வேட்பாளர் நீங்கள் ராகுல் காந்தியை வச்சுக்கோங்க, ஆனால் அந்த இந்திய கூட்டணி குழுக்கு தலைவராக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து மன்மோகன் சிங் இருந்தார், ஆனால் அந்த யூபிஏ குழுக்கு தலைவர் வந்து சோனியா காந்தி இருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துக்குமே வந்து விஜய் அவர்கள் இல்லை. அதாவது நான் 2வது சொன்ன பாரு, அந்த குழு தலைவர் அப்படின்றது அது வந்து ரொம்ப அரசியலில்
நீங்கள் ரொம்ப நாள் இருக்கீங்க, மெச்சூரிட்டி இருக்கீங்கன்னா தான் அந்த ஒரு மாதிரி பதவி. பக்குவத்தன்மை இருக்கு. ஆமாம், இப்ப பக்குவத்தன்மை. ஸ்டாலினை கூட ஒருங்கிணைக்க கூப்பிட்டது அந்த அது மாதிரி. வந்து எப்படின்னா முதலமைச்சராகவோ இல்லை ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவரை தாண்டி வரக்கூடிய ஒரு ஒரு இது. ஏன்னா ஒரு உங்க reputation வரும். பொசிஷன் உங்களை மாதிரியே வந்து ஒரு 4 முதல்வர் இருப்பாங்க, பிரதமர் வேட்பாளர் கூட அதில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து ஹேண்டில் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு பதவி. ஸோ அந்த மாதிரி ஒரு பதவி, அதாவது அவருக்கு இது தெரியுமான்னு தெரியல, பட் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு கூட்டணி தலைவர், கூட்டணி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற விஷயமும் இல்லை. ஸோ 1 அவுட்டு 2 அவுட்டு. 3வது என்ன சிக்கல்னா 234 தொகுதியில் அவருக்கு வேட்பாளர் போடுவதற்கு ஆள் இல்லை. அதாவது ஆசைப்பட்டு வருவாங்க, ஆனால் சீட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு. அது என்ன, இப்போ திடீர்னு ஒரு 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 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா பணம் கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க தேர்தலுக்கு கரெக்டாக செலவு பண்ண முடியுமா? எந்த பூத்தில் எவ்வளோ கொடுக்கணும்? பூத்து காசுனா என்ன? அன்னைக்கு வேலை பார்க்குறவங்க, அதாவது போலிங் ஓட்டு பதிவு அன்னைக்கு, அப்புறம் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடு பண்ணணும், பாஸ் போடணும். இந்த மாதிரி செலவுகள்லாம் அந்த கட்சியில் இருக்கவங்க யாருன்னா பார்த்துருக்காங்கன்னா பார்த்தது கிடையாது. அனுபவம் இருக்கான்னா இல்லை. வேட்பாளராக நின்று அனுபவம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப நீங்கள் கம்மி. ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. இப்போ ஜேசிடி பிரபாகர் இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் இல்லை. ஸோ வேட்பாளர் போடுறதே அவருக்கு சிக்கல். ஆனால் இது எல்லாத்தையுமே காட்டிக்க மாட்டாங்க வெளியில். இது எல்லாமே இல்லாத மாதிரியே பண்ணிவிட்டு எங்களை அவங்க கூப்பிட்டாக, இவங்க கூப்பிட்டாங்க, ரூமர்ஸ் நிறைய போகும். இப்போது நயனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, கும்பகோணத்தில் அப்படிலாம் எதுவும் நாங்கள் பேசலை, அதெல்லாம் வதந்தி அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். மீறி யாருன்னா பேசினா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் காட்டமாக. சம்மந்தப்பட்டது கட்சி தாவேக்காலேருந்து எதனா பதில் வருதா பாருங்கள். இல்ல. இதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க. எப்பவுமே ரூமர்ஸை ரசிச்சிட்டே இருக்கிறாங்களோ. கரெக்டாக சொன்னீங்க. அவங்க எப்பயுமே வந்து இந்த ரூமர்ஸை, இந்த பேசுபொருள், சர்ச்சை, அதுக்கப்புறம் உண்மைக்கு புறம்பான செய்திகள், நம்மளை பற்றி ஏதாவது எது பேசினாலும் அதனால நமக்கு வளர்ச்சி, நல்லதோ கெட்டதோ, சர்ச்சையோ, டாக் ஆஃப் த சிட்டியா நம்ம வந்து பேசு பொருளாக இருக்கணும். அது நல்ல காரியத்துக்கும் இருந்தாலும் சரி, இல்லை கரூரில் விட்டு ஓடி வந்ததாக இருந்தாலும் சரி, அதை விரும்பக்கூடிய ஒரு தலைமை. அதாவது ட்ரம்ப் மாதிரி எடுத்துட்டேன். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அப்படி தான். பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் மீ, ட்ரம்ப் I'll give 40% 50% அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரம்ப் பாகவதர் மாதிரியே தான் இருக்கும் இவங்களோட சேட்டை எல்லாமே. ஏன்னா அவங்க வயசாகி தாவுவாங்க, இவங்க சின்ன வயசுலேயே தாவுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆனதுனால உலகம் எப்பேற்பட்ட ஒரு சீரியடையை சந்திக்கிறது வந்து ட்ரம்ப் சாட்சி. இப்போ ட்ரம்ப்புக்கு பதிலாக வேறு யாரோ அங்கே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தால் இவ்வளவு போர், இவ்வளவு செலவு, இவ்வளோ விரயம் கிடையாது. அந்த பைத்தியக்காரன் ஏதோ ஒரு பண்ண வேலைனால இன்றைக்கி இங்கே ஹோட்டல்லையும் ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் சிலிண்டர் கிடையாது. நிறைய இடத்துல வந்து சிலிண்டர் இல்லாதனால லீவ் விட்டு இல்லாமல், கிச்சனை க்ளோஸ் பண்ணிடலாமா, வாழ்வாதாரம் முடங்குது. எதனால்? ஒரு பைத்தியக்காரனை ஒரு இடத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால. எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியல் ஆளுமைகளாக இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க எடுக்கிறாங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு அது உதவி செய்யலாம். அது வந்து நாசமாக போகிறதுக்கு உதவி செய்யக்கூடாது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மேயர் அவங்க கூட இந்த ஸ்கூட்டர் பைக்கெலாம் ஓட்டின்னு போயின்னுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கூட்டர், அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் சுத்திகரித்து பண்ணி அதில் வந்து ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி. இதில் என்னென்னா, நிறைய குவாரி இருக்குது, குவாரியில் தண்ணியெல்லாம் இருக்குது. அங்கே கூட வந்து நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணி பைக்கு மாதிரி கூட ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை அந்த தண்ணி அங்கே எதனா வந்து ஆக்டிவிட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். அது சேஃப்டியும் பார்க்கணும். ஏன்னா குவாரிலாம் வந்து நிறைய குவாரி வந்து டேஞ்சரஸ் சைட்ஸாக இருக்கும். போய் உருண்டு விழுந்தீங்கன்னா உயிரிழப்பு வரலாம். அப்போது ஒரு இடத்த வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எடுத்து ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அதோடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, ரெண்டுத்தையுமே பார்க்கணும். இப்போ குவாரியில் நீங்கள் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் வந்து நம்ம தீம் பார்க் பண்ணலாமா, இல்லை அந்த தண்ணியில் மோட்டர் ஸ்போர்ட் வச்சா அது தகுமா, செட் ஆகுமா, டேஞ்சராக பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு ஏரி இருக்குது, அது அங்கேருந்து விவசாயத்துக்கு நிலவத்துக்கு தண்ணி போகுது அப்படின்னா அதில் போய் நீங்கள் ஸ்கூட்ரு விடும்போது இல்லை வாட்டரில் போட்டு விடும்போது என்னன்னா, தண்ணி இல்லைன்னா போட்டு விட முடியாது. போட்டு விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மதகெல்லாம் மூடிட்டு மணலில் இப்போ பிரச்சனை. இன்னைக்கு காலைல கூட செய்தித்தாளெலாம் வந்துடுது. அதாவதுங்க, சென்னை மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஏதோ அத்திப்பூத்தா மாதிரி எங்கேயோ மூலையில் ஒடுக்கில் கொஞ்சம் பேர் விவசாயம் பண்ணுறாங்க. கத்திரிக்காய் செடி போடுறாங்களோ, இல்லை நெல் வைக்கிறாங்களோ, இல்லை ஏதோ கொய்யாக்காய், வாழை, ஏதோ ஒன்று இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க. ரொம்ப 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 கம்மி. அது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். போட்டு மெரினா பீச்சில் கூட விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்க, ஒரு கான்செப்டில் ஒரு திட்டம், ஒரு டெண்டரு, ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்னால அங்கே இருக்கிறவங்கள பாதிக்கப்படுறாங்களேன்றது புரிதல் கிடையாது. இப்போ இதெல்லாம் தான் ஒரு ஆட்சியினுடைய திட்டங்கள். அதாவது
எல்லா திட்டங்களுமே வந்து 100 விழுக்காடு மக்களுக்கு வந்து வராது. ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன தீர்வு, மாற்று வழி மாற்று வழி என்ன, அதுதான் முக்கியம். இப்போ ப்ளூ பீச்சு போடுறீங்க, ப்ளூ பீச் யாரும் வேணான்னு எதிர்க்கல. ப்ளூ பீச் பண்ணும்போது மீனவர்கள் வந்து போகிறத மூடுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க கார்பரேஷனில், 2 வழி பிரிட்ஜு கட்டி 6 மாதம் 1 வருஷம் கொண்டா அங்கே டிராஃபிக் போலீஸ் வரும், பேரிகேட் போட்டு இது 1 வே, இப்படி போய் எதிரில் பார்த்தா வீடு இருக்கும், இல்லை ஆஸ்பத்திரி இருக்கும், ஆனால் 3 கிலோமீட்டர் சுற்றின்னு வர மாதிரி இருக்கும். யார் கொடுப்பா? பெட்ரோல் காசு. அது 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போது சுற்றி விடுறதுக்கு நீங்கள் எதுக்கு காவல்துறை கேட்டால்? போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறோம், அது குறைக்கிறது இல்லை, தண்ட செலவை இழுத்து விடுறது. சரி, போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும், ரைட்டு, புரியுது. விவிஐபி முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், இல்லை பிரதமர்லாம் வந்து அவங்க ஏன் சுற்றி போக மாட்றாங்க? அவங்களாம் குறுக்கு வழியில் உடனே தானே ஒரு இடத்துக்கு போனோன்னா போகிறாங்க. அப்போ அவங்க நேரம் வண்டி முக்கியம். அப்போ எங்கள் நேரம் வந்து வீணாக போய் எவ்வளோ மோசமாக போய் கஷ்டப்பட்டு பெட்ரோல் டீசல் செலவாகி வண்டிக்கு தேய்மானம் ஆகி அதெல்லாம், ஆனால் அதை பற்றி அரசுக்கு கவலை கிடையாது. அப்போ பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழை பாழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தால் சட்டம் இருக்குது, அப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சைடு விஜய் சார் மக்கள் பிரச்சனையே பேசுறது கிடையாது, கூட்டணி பிரச்சனை பேசுறது கிடையாது, வாழ்வாதார பாதிப்பு இருக்குது அதை பற்றி பேசுறது கிடையாது, அறிக்கையை ஒண்டி விட்டுட்டு கண்டனம், அப்புறம் மிஞ்சா ஒரு 100 பேரை வச்சு அப்போல்லாம் சொல்லி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் அதாவது எஸ்ஐஆருக்கு பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று அதே மாதிரி ரிலவெண்ட்டே கிடையாது. இப்போ எல்லாரும் அதை பேசி மறந்துட்டாங்க. சாதி வாரிய கணக்கெடுப்பு. இப்போ இந்த நேரத்தில் சாதி வாரிய கணக்கெடு அடுத்த 40 நாளில் எடுக்க முடியுமா, பார்க்க முடியுமா, பண்ண முடியுமா, அதுக்கு சாத்தியக்கூறுங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அதை பற்றி இது பண்ணுறாங்க. இதை பற்றி வந்து ஒரு ஒரு இயக்குனர் ஒருத்தர் அவர் வந்து படம் எடுத்திருக்கிறாரு. அவர் ஐயா பேர் வந்து தேவராஜ்னு சொல்லிட்டு அந்த ஹிட் லிஸ்ட்னு ஒரு மூவி கூட எடுத்துருந்தார். ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் பேசுகிறாங்க, பட் அடிப்படையில் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு சாதியிலையும் பணக்காரங்க ஒரு மாதிரியும் அந்த சாதியிலையும் ஏழைங்களை ஒரு மாதிரி நடத்துகிற அந்த தன்மை இருக்குது. எல்லாரும் இந்துன்னு சொல்கிறீங்க, சரி அப்போ இந்துனா உங்களுக்குள்ள சாதி இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பீங்களா? சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்புறமா போகலாம், அந்த குறைந்தபட்ச ஒரு ஒத்துமை இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முகநூல் பதிவில் கேள்வி கேட்டிருந்தார். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை பேசக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நல்ல குணம் படைச்சவங்க இருப்பாங்க இல்லையா எல்லா மதத்துலையுமே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்ம எப்போ வந்து அல்லாஹ் தாலாவை நினைக்கிறோமோ, இல்லை நம்ம வந்து தொழுகை பண்ணும்போது இறைவனை நம்புகிறோமோ, அப்போ நம்மளுக்குள்ள அந்த பிரிவுவாதம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் இவன் இந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் பணம் வச்சவன் பணம், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்குது? சாதி வாரிய கணக்கெடுப்பில் போய் நிற்குது. அப்போது இது வந்து ஒரு சிக்கல். இப்போ இதில் வந்துட்டு இவர் வந்து ஏதோ கருத்து சொல்ல நினைக்கிறார் விஜய் சார். நான் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகல, ஏன்னா அவங்க வந்து எதையுமே வந்து நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு போகக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அது முழுசாக சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாது. அப்போ அந்த கட்சியினுடைய சிந்தனை என்பதே அது மாதிரி தான் இருக்குது. ஓகே. இப்போ விஜய் வந்து அவர் கட்சி தொடங்கி ஒரு தொடக்க காலத்தில் அவர் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருந்துச்சு. ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் தொடர்ந்து எதிர்மறையான இன்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் விஜய் அறியப்படுறாரு. இப்போ அவர் பர்சனல் விஷயத்தில் ரொம்ப அவர் நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர்றதுனால ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஏன் பிஜேபி இன்னமும் அதை ட்ரை பண்ணுறாங்க? அது நல்ல கேள்விங்க. அவருக்கு வந்து பேசுபொருளில் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு முதல்ல இருந்த அந்த நம்பிக்கை, அந்த அந்த வசீகரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது எவ்வளவு குறைஞ்சாலும் கடைசியில் ஒரு லெவலில் போய் நிற்கும். இப்போ ட்ரம்ப் வந்து பண்ணுறது சரியில்லைன்னு நான் போய் அமெரிக்காவில் சொன்னேன்னா, ஹே யூ டோன்ட் நோ அபவுட் ட்ரம்ப் மேகா அப்படி அந்த மாதிரி அவங்களே பேசிக்குவாங்க, அவங்களே ஜோக் அடிப்பாங்க, அவங்களே பாட்டு போட்டு ஆடுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இது ட்ரம்ப் மேனியா அது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இவருமே. சார், கரூர் விஷயம் தொடர்பாக சிபிஐ வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதி நான் போய் நேரில் போய் விளக்கம் கொடுக்கேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து கலெக்டருக்கோ இல்லை எஸ்பிக்கோ இது கொடுக்குறாங்கன்னா சம்மன் கொடுத்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்ன பேசிஸில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்குறாங்க? பாஜகவோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக சிபிஐ இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டோட சேர்த்து பார்க்கும்போது எல்லாம் அவர் தான் காரணன்றாங்க. சரி, அவருக்கும் ஒரு சம்மன் அனுப்பேன், நல்லா தானே இருக்கு. அழுத்தம்ன்றாங்க, அரசியல் அழுத்தம்னு. அவரும் ஒரு 2 அழுத்தி பார்ப்போமே. செந்தில் பாலாஜி என்ன அழுத்தப்பட வேண்டியாதவரா அரசியல் ரீதியா? அதனால் அவருக்கும் ஒரு சம்மனை கொடுப்போம். அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ எப்படி வேணால் அது திரும்பும். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு இந்த விஷயத்தில் நோட்டீஸ் சம்மன் கொடுத்ததுன்றது அது தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி எதில் நோட்டீஸ் கொடுக்கணும்? அவருக்கு டாஸ்மாகில் கொடுக்கணும். 10 ரூபா வாங்கினீங்களா இல்லையா? வேலை வாய்ப்புக்கு
டிரைவர் கண்டக்டர் காசு வாங்கினீங்களா இல்லையா, அதில் தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதில் தான் நீங்கள் விசாரிக்கணும் அவரை. இதில் வந்து நான் சொல்கிறேன், நான் அங்கே இருந்தேன், என் கண்ணால் பார்த்தேன். செந்தில் பாலாஜி மறைமுகமாக எதனா பண்ணாரா கொண்டாரான்றதான் எனக்கு தெரியாது, நான் அதை நம்பலை. ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க காரணம் உங்கள் விஜய் அண்ணா தான். அவர் தான் பாட்டெலாம் போட்டுன்னு வைப் பண்ணின்னு வந்தார். செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா டல்லாக தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். செந்தில் பாலாஜி பொறுத்தவரைலாம் இப்போ 40 குடும்பம் நம்ம எதனா கரெக்ட் பண்ணி நம்மளே இந்த ஓட்டெல்லாம் வாங்கிக்கலாம், ஓட்டு போச்சு அப்படி தான் யோசிப்பார் அவரை பொறுத்தவரைக்கும். அதை அவ்வளவு மோசமான மலிவான ஆள் கிடையாது, ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். ஆனால் இந்த மாதிரி அல்பத்தனமாக பண்ணக்கூடிய நபராக வந்து செந்தில் பாலாஜி நான் பார்க்கல. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கூட சம்மன் கொடுத்துருக்கேன், பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா யாரும் போகாமல் இழுத்தடிக்கிறாங்க. இப்போ ஐயா விஜய் கூட போயிருந்தோம் போகலன்றாங்க. இல்லை அது சிபிஐ மேலே தான் அசிங்கம். நடத்த வேண்டிய மாதிரி நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த காவல்துறையும் இந்த சிபிஐயும் பாருங்கள் எவ்வளவு தாராளமயமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 சிறுவை வந்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டா ஒரு இறந்து போயிட்டான்னா அந்த சிறுவை பாவம் 17 வயசு ஏதோ பிரச்சனை வீட்டில் இல்லை ஏதோ ஒரு போதையில் இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை விடுறாங்களா? அப்படியே காலரை பிடிச்சி சொக்காயை பிடிச்சி தரன்னு வண்டியில் போட்டு இழுத்து 4 கும்மாங்குத்து வச்சு அமுக்கி அப்புறம் லாடம் கட்டுறதா இல்லையா, இல்லை இது தப்பா சரியா, சின்ன பையன் நம்ம சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கணும், ஜட்ஜு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல. கரூர் சம்பவத்தில் வந்து அப்படியே பொத்தனா போல் சம்பளம் கொடுக்குறீங்க, அவரும் பத்திரமா வராரு, கருப்பு சட்டை போடுறாரு, வெள்ளை சட்டை போடுறாரு, அதேமாதிரி இந்த வாட்டி காக்கி சட்டை போட்டு போகிறார் நினைக்கிறேன், இல்லை ஆரஞ்சு. இதெல்லாம் அப்படியே அவரும் நீங்கள் சம்பளம் கொடுக்க அவர் நான் இப்போ பிஸியாக இருக்க, நான் இன்னொரு நாள் வரேன், இன்னொரு நாள் வாங்க, பொங்கல் வந்துச்சு போய் பொங்கல் கொண்டாட்டுவாங்க, செத்தவங்களுக்கு தீர்ப்பு நீதி எங்கன்னா அது என்னங்க 6 மாதம் ஆச்சு, இன்னும் ஒரு 6 மாதம் ஆகட்டுமே, என்ன ஏழைப்பழம் தானே தீர்ப்பு. அப்புறம் ஏன் லேட் ஆச்சுன்னா கோர்ட்டு சொல்லிக்கலாம், கோர்ட்டுக்கிட்ட கேட்டால் எல்லாம் விசாரணையே டிலேட் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்க மக்களுக்கு? இப்போ அதுக்கு தான் இப்போ சிபிஐக்கு அவர் கேட்டார். அதாவது விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா அது பச்சை பொய். விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஆனால் சிபிஐ மூலமா பிஜேபியோட கூட்டணி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏதோ டேர்ம்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வரி ஏய்ப்பு பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டுலாம் டைம் கொடுப்பாங்களா? சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரை வந்து வேகமாக ஓட்டின்னு போயிடுறீங்க, நெறியாளர் கார்த்தி ஓட்டின்னு போய்ட்டு அலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் நீங்கள் இடிக்கல இட்டுன்னு போய் நிறுத்துறீங்க, அவங்களே அவங்களுக்குள்ளே முட்டிக்கின்னு ஏதோ ஒன்று ஆகிட்டாங்க. உங்களை இப்போ இது மாதிரி தான் இப்படி தான் மெல்லமாக வருடி கொடுக்குற மாதிரி காவல்துறை சிபிஐ விசாரிக்குமா? ஃபஸ்ட்டு அந்த எத்தை விட்டு ஸ்பாட்டை விட்டு உங்களை நவுற விடுவாங்களா? அப்படியே தூக்கிட்டு நவுற விடுவாங்களா ஸ்பாட்டை விட்டு? ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள் ரோட்டில் வேகமாக போகிறீங்க, நாய் ஒன்று வந்துச்சு குறுக்கில் இஷ்டிங்க, நாய் தானே அப்படின்னு போக முடியுமா? நான் டெய்லி ஆட்டுக்கறி சாப்பிட்றேன்ப்பா, அது மாதிரி இதுவும் 4 கால் பிராணி அப்படி போக முடியுமா? டக்குன்னு உடனே 4 பேர் சுற்றின்னு கண்ணு தெரிதா இல்லையா கபோதி, கண்ணு எங்கே ரோட்டில் வச்சு ஓட்டுறியா, எங்கே ஓட்டுற, இது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் போலீஸுக்கு ஃபோனை போடு, என்ன இது பார்க்க சொல்லு, இதெல்லாம் நடக்கும் தானே. அப்போ ஒரு 4 கால் பிராணி ஒன்று ரோட்டில் போகும்போது தட்டிட்டோம், இல்லை நம்மளால் அதுக்கு உயிருக்கு ஆபத்து, அது இறந்து போச்சு, நம்ம மேபி நேர காரணமாக இருக்க மாட்டோம், இல்லை அந்த நாய் வருது, நம்ம போகிறோம் பிரேக் அடிக்கிறோம், அது பயந்து திருப்பி விடும்போது வேற வண்டியில் மாட்டிச்சு, நம்ம ஏற்றலை. அப்போ நம்மளையும் தானே கேட்பாங்கங்க, அப்பா பார்த்து பொறுமையாக வந்துருக்கலாமே, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனால் விஜய் அண்ணா கொண்டு கேட்க மாட்டேன்றீங்களாப்பா, மாநில காவல்துறையும் கேட்கல. அவர் 3 நாள் பொறுமையாக ட்விட்டரில் பதிவுலாம் போடுறவரெல்லாம், ஸ்டாலின் சார் உங்களுக்கு எதனா கோவம் தான் என்ன பழி வாங்க சார், அவர் தான் கோவப்படலையே, அதுதானே இங்கே பிரச்சனை. அவர் கோவப்பட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது, கோவப்பட்டிருந்தா திருச்சி தாண்டி இருக்க மாட்டேங்க, அவருக்கு கோவமே வரமாட்டேங்குது. அவர் இந்த கமல் அவர்கள் கூட வந்ததுலேருந்து அன்பே சிவம்னு ஆகியிருக்கிறார். யார் வந்தாலும் வாங்க, எங்களை பற்றி திட்டினா கூட பரவாயில்ல வாங்க, கூட்டணி வந்தால் போதும் வாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் பரவாயில்ல வாங்க, நாளைக்கு தாவேக்காவே வந்தால் கூட சேர்த்துக்குவார் போல. நடவடிக்கை எடுக்கல, ஃபஸ்ட்டு தப்பு. 2வது, அகண்ட பெரிய பாரத பிரதமர் மோடி 52 இன்ச்சு ஷோல்டரு, எங்கள் ஆளைப்பார், அழகப்பார், தோரணையப்பார், தொப்பியப்பார், உலகளாவிய ஃப்ளைட்டு மோடில் போகிறதப்பார் அப்படின்னா அங்கேயாச்சும் எதனா 42 பேருக்கு உடனே விசாரிப்பான்னு பார்த்தா இது அதை விட மோசமாக இருக்குது. நிம்மல் இன்று போகிறான், பொங்கல் முடிச்சுட்டு வரான், பொங்கல் முடிச்சுட்டு நான் சம்மன் தரான், அதுக்கும் நீ வரான் இல்லை, அப்புறம் நான் கூப்பிட்றான், கூட்டணி பேசுகிறான், நீ வரான், இப்படி போகுது. இது நடுவில் ஈரான் போர் வேறு ஒன்று போயின்னு இருக்குது. இதுதான் இருக்குது, இதான் நடக்குது நாட்டில். ஆனால் இவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அழுத்தமாக தான் பார்த்தோமே, ஜிகின்னு ஒரு சொக்கா போட்டுன்னு ஜோடியாக போனது, ஒரு அழுத்தத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி போவானாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து விடிஞ்சால் 10,000 ரூபா பேங்க்கில் லோன் கட்டணும் அப்படின்னா
முகமே வாடி போயிருக்கும் முன்னாள் நைட்டே. காலைல 10 மணிக்கெலாம் இஎம்ஐ வருமே, எப்படி கட்டுறது, என்ன பண்ணுறது, 8500 தான் இருக்குது. இப்போ இந்த ஷேர் ஆட்டோவில் போனோம், அந்த ஆட்டோவில் போனோம், அதுக்கே ஒரு 300 400 ஆகிடும். 8000 தான். 2000 என்ன பண்ணுறது விடிஞ்சா? இதுதான் இருக்கும். இதான் எதார்த்தம். இல்லை கொஞ்சம் பணக்காரன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதோ பிரச்சனை இருக்கணும். எதுவுமே இல்லையா நம்மளுக்கு? சீவனை முடி அப்படியே சீவனா மாதிரி செங்குத்து அழகாக தானே இருக்குது. கலைஞ்சா மாதிரி, சிகை கலைஞ்சா மாதிரி, முகம் வாடுனா மாதிரி. அண்ணா பாவமாக இருக்குண்ணா உங்களை பார்க்க. அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா கொண்டு நல்லா பாருங்கள், கண்ணு நல்லா திறந்து வாங்க. அண்ணா சும்மா அப்படியே டிஷ்யூ சில்கில் போட்ட மாதிரி பல ரேமண்ட் மாடல் மாதிரி இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ரேமண்ட் மாடல் மாதிரி இருக்கிறாரு. உண்டா இல்லையா? அப்போது ஒரு குழந்தை அடிபட்டு கிடக்குறான் எங்கே? தஞ்சாவூரில். அந்த குழந்தை சின்ன பின்னமாக இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க அப்பாவுக்கு பணம் கட்ட இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறாரு. பால் வியாபாரியோட மகன். அது தெரியாது. இன்னொன்று சேலத்தில் ஒருத்தர் இறந்தார். அது பார்சல் ஆகி அவரை பாவம் ஊருக்கே அமிச்சாச்சு பாடியை. இங்கே 42 பேர். அது இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் முன்னாடி ஒரு 3 கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே அக்கௌண்ட்டு. ஆனால் அண்ணா வண்டி அழகாக புதுசாக நல்லா இருக்கார். ஆனால் அவங்களாம் ஒன்று ஆளே காலி, இல்லை ஆயுசு காலி, இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் காலி. இவ்வளவும் நடந்தோம் சார் வந்து இதாக இருக்காரு. பாஜக இப்போ நீங்கள் வந்து பாஜக வந்து விஜயை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே உண்மையில இவ்வளோ ஃப்ரீ விட்டதுங்கிறது எலெக்ஷன் டைமில் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கா, இல்லை விஜயோட பாப்புலாரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குதா? இல்லைங்க, விஜயால் ஒரு சில லாபம் வந்து பாஜகக்கு இருக்குது. அதை உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால் விஜயை வந்து அவங்க வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் வந்து ஒரு சில வாக்குகள் பிரிப்பார், அது நமக்கு சாதகமாக போகுன்றது அவங்களோட தேர்தல் கணக்கு. அதை பிரிக்காமல் அவர் நம்ம கூட சேர்ந்துட்டா அது அதை விட சூப்பர் அப்படின்றது ஒரு புரிதல். இது வந்து எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது அடிப்படை அரசியல். இந்த அடிப்படை அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு புரியும். அடிப்படை அரசியல் புரியாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுதான் தாவேகா தலைவர் விஜய். அதனால் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாஜக அழுத்தம் கொடுக்குது. இன்னொரு 4 வாட்டி பாஜக அழுத்தம் கொடுக்குது. எங்கே கொஞ்சம் கோபமாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்பா நாங்கள் எங்கள் தேர்தலில் நாங்களே பார்த்துக்கிறோம், நீ இல்லாமல் இருந்தாவே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, பிரச்சனையும் விஜயால தான், சர்ச்சையும் விஜயால தான், குழப்பமும் விஜயால தான். இப்போ விஜயின்றவர் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு மாற்று அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சேரும்போது காங்கிரஸை விட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னும் போது அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு அவங்களே வந்துட்டு இருப்பாங்க. நீ குறுக்கா முறுக்கா நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் பஸ் எடுத்துன்னு போகிறதுனால தான் இங்கே சிக்கல். எந்த ஓட்டு எங்கே போகுது, என்ன பிரியுது எதுவும் தெரியல. பர்செப்ஷனில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னை பெருசாக கட்டிக்கிறார். அப்போ அதிமுகவோட அந்த பர்செப்ஷன் பெருசாக பேசப்படல. பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ன பண்ணுது, அதிமுக கொடுக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தை லைவ் போட்டு காட்டுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நாட்டு சக்கரை வாங்குவார், போய் கரும்பு விவசாயிகிட்ட பேசுவார், அதுக்கப்புறமா வந்து பூ விற்கிறவங்ககிட்ட என்னம்மா இது எவ்வளோமான்னு கேட்பாரு, கரும்பு டன்னுக்கு எவ்வளோ வருது அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் வந்து லைவ் போட மாட்டோம். ஆனால் வீட்டிலேருந்து சீரி பாய்ந்தது விஜய் வாகனம், அப்புறம் வீட்டு கதவை போட்டு 1 மணி நேரம் லைவ், அப்புறம் இதோ வந்து விட்டார் விஜய் அப்படின்னு அங்கே குத்தாட்டம் போடுறதா 3/4 மணி நேரம் லைவ். இப்படி லைவ் போட்டு விஜய் அவர்களை பேசு பொருளை வச்சுட்டு அதிமுகவை பேசு பொருள் வந்து இறக்கி விட்டாங்க. இதான் நடக்குது. இப்போ விஜய் இல்லைன்னா அந்த இடத்துல இது வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த நேரம் அதிமுக பேசு பொருளாக இருந்திருக்கும். அப்போ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குது. அதை யார் அறுவடை செய்கிறதுன்றதான் இங்கே பிரச்சனை. அது அதிமுக அறுவடை செய்யும் போதா இல்லை தாவேகா அறுவடை செய்யுமா அப்படின்றது. அப்போ இந்த அது ஒரு லெவலுக்கு மேலே இது தலைவலியாக இருக்குது அப்படின்னா பிஜேபி நல்லாவே வச்சு நல்லா டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து குறைலாம் வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நட்பு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படும் போது சட்டப்படி சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி கடமையை செஞ்சு போடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறது வந்து விசாரணை அல்ல. அதாவது விசாரணை அல்லனா ஒரு மற்றவங்களை நடத்துகிற மாதிரி நடத்தலை. அவருக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அவரை நட்பாக தான் அவரை பார்த்துக்கிறாங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவர் மனசு கோணாமல் விஜய் சாரை விசாரிக்கிறாங்க. கரூர் விஷயம் வந்து பலருமே வந்து விஜய் மேலே குற்றச்சாட்டினாலும் காமன் பீப்புளுக்கு வந்து டிஎம்கே சதியோ இல்லை செந்தில் பாலாஜி தப்பு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டே இருந்தது. இப்போ பிஜேபி வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து இது கூட ரிலேட் பண்ணும்போது அந்த நரேட்டிவ் வந்து இன்னும் கூர்மையாகுமா, டிஎம்கே மேலே லைட்டாக அப்படி பழியை தூவி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறாங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல் நாங்கள் ஒருத்தர் மேலே பழியை தூவி விடுறதெல்லாம் எதிர்க்கிறதுனா நெஞ்சுக்கு நேரம் திட்டத்து மூலிமா ஊழல் மேலுமே நீ என்ன தப்பு பண்ணி அதை எதிர்க்கணும். பழியை தூக்கி போட்டு பண்ணுற அரசியல்லாம் அதெல்லாம் பிச்சைக்கார அரசியல். அதில் வந்து ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு தன்மை கிடையாது. 42 பேர் இறந்துருக்குறாங்க. அதை நீதிமன்றத்துக்கு விட்டுடணும். விசாரணை என்பது நேர்மையாக நடக்கணும். என் மேலே பழியை தூக்கி போகிறது, உங்கள் மேலே பழியை தூக்கி போகிறது அது இருக்கக்கூடாது. அதில் வந்து விஜய் அவர்கள் மெத்தனமாக இருந்தது உண்மை. மெத்தனத்துக்கு என்ன தண்டனைன்றது கோர்ட்டு பார்த்துக்கும். இல்லை மெத்தனம் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு கூட கோர்ட்டு பார்க்கலாம். இது கோர்ட்டோட பார்வை, நான் அதுக்குள்ளே போகலை. பட் இவர் நேரத்தாமதமாக வந்தது குத்தம். அந்த இடத்துல போகாதீங்க, அவ்வளோ குறுகலாக இருக்குது, கூட்டம் உங்கள் கூடவே ஒரு 5000 பேர் 8000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம போனது 2வது குத்தம்.
இதுக்கு இன்னி வரையிலும் அவங்க தரப்புலேருந்து பதில் வரல. இன்னொன்று, பழியை தூக்கி வந்து திமுக மேலே போட முடியாது. அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த சைடு விசாரிக்க போகிறதும் அரசு அதிகாரி. அதிகாரி டு அதிகாரி வந்து அவங்க ப்ரூஃபை காட்டுவாங்க. பாருங்க, இந்த டைமில் இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, சரி நின்னாங்களா, இவங்க ஏன் கூடவே போனோம். இப்போ திருச்சி மாநாடு போட்டாங்க, பெரம்பலூர்லேயுமே கூட்டம், பெரம்பலூரில் இருக்கிற கூட்டம் ஸ்டாலின் அவர்கள் வண்டியில் போகும்போது அப்படியே கூடவே ஒரு 10 பஸ்ஸு போனால் என்னங்க ஆகும், போகலாமா? ஸ்டாம்பிடு தானே ஆகும். அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, காலையிலேயே போய் மாநாடை சுற்றி பார்த்துட்டு வெயிலுக்கு மேலே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. தலைவர் பார்க்கணும், தலைவர் பேசணும் இல்லை, திமுககாரன் மாநாட்டுக்கு போனேன் இல்லை, எனக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணாங்க, 300 ரூபா கொடுத்தாங்க, அதனால தலைக்கு அட்டெண்டன்ஸ் போனேன். ரொட்டேஷன் பாப்புலேஷன் இங்கே அப்படி கிடையாது. அங்கேயே நிற்கிது, அந்த சுழல் கிடையாது. சுழல் அது மூமெண்ட் இல்லை, அதுதான் அங்கே சிக்கல். அதனால தான் இது என்ன ஆகி போச்சுன்னா அங்கே வந்து அந்த பாதிப்பு வந்துச்சு. சார், திருச்சியில திமுக வந்து பெரிய அளவுல மாநாடு நடத்தியிருக்காங்க. அதுல ஸ்டாலின் பேசும்போது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன இரிட்டேட் பண்றாருன்னா, ஏடிஎம்கேவை பிஜேபி விழுங்கிரும், மோடி வந்து எடப்பாடியை வந்து டம்மி பண்ணிடுவாரு இல்லை சைலைன் பண்ணிடுவாரு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப கிரியேட் பண்றாரு. அது ஏடிஎம்கே கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுமா? உண்மையில அவங்க அப்படி தன்னை விக்டிமா ஃபீல் பண்றத நோக்கி போகுமா? இல்லைங்க, அதில் அரசியலும் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு உண்மையும் இருக்குது. அரசியல் என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்னோட டார்கெட்டு, அவரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு அவர் மீது வந்து ஒரு 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 பிரச்சாரத்தை இல்லை வந்து ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கிறார். அதாவது இவர் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இவரை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றவர். அப்போது அதிமுகவோட அடிப்படை உண்மை என்னென்னா, இப்போ அந்த உண்மைக்கு வருவோம். அந்த கட்சிக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அந்த கட்சியுடைய தன்மை அப்படி. ஓபிஎஸ் இருந்தாங்க, இபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது, வேறு சமூகம் அடிப்படை. அப்போது யார் வேணால் அந்த கட்சிக்கு எந்த பதவியில் வேணால் வரலான்றது அந்த கட்சியினுடைய அடிப்படை. இதை செய்யறதுக்கு மோடி தான் வரணும்னு கிடையாது. சரி, முன்னாடி வந்து ஜெயலலிதாவும் ஜானகியும் சண்டை போட்டு ஒரு பொதுச் செயலாளர் மாறினாங்க, அப்போ மோடி இருந்தாரா? இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தானே அந்த பொதுச் செயலாளர் பதவி மாற்றம் வந்துச்சு. அதுக்கு மோடி காரணமா? இவங்க இறந்ததுக்கு காரணம் மோடியா? அப்போ சூழல் கெட்டார் போல் மாறக்கூடிய தன்மை தான் இது. வந்து மோடி அவர்கள் வந்து இதை மாற்றுவார் அப்படின்னு இல்லை. இதில் எது நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னா, திமுகவுக்கு யாரும் புதுசாலாம் தலைவர் ஆக முடியாது. திமுகவுக்கு தலைவர் என்பது இந்த 60 கால வரலாறு பார்த்தா கலைஞர் அவர்கள் குடும்பத்துலேருந்து தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது. அப்போ அந்த உண்மையை தான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணால் அது காயப்படுத்தும், ஆனால் அதிமுக தொண்டர்களை ஆமாம் இல்லை, நம்ம கட்சியில் யார் வேணால் மேலே வரலாம்ல, முன்னுக்கு வரலாம்ல, நம்ம கட்சியில் யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம்ல, யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம், நம்ம கட்சியினுடைய அமைப்பு தானே அப்படின்ற மாதிரி தான் அது போகும். மேலே சொல்லும்போது பார்த்தா வெறுப்பேற்றுற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ள அரசியல் போய் பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகம் இல்லை. இது இன்னொன்று, இதையே வந்து எடப்பாடி பழனிசாமி தானே சொல்கிறாரு, என் கட்சியில் யார் வேணால் தலைவர் வரலாம், நான் ஒரு கிளை செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளர் ஆகி நான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறேன், கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கிளை செயலாளர் ஆகலாம், கிளையிலேருந்து வரவங்க யார் வேணால் இந்த பதவிக்கு மேலே வரலாம், நான் இருக்கிற இந்த நாற்காலிக்கு நீங்கள் வர முடியும், இப்படி யாருன்னா ஒருத்தர் திமுகவில் வர முடியுமான்னு கேட்குறாரு. அதே தான் ஒரு விமர்சனத்தோடு முதல்வர் பேசியிருக்கிறார். முதல்வர் பேசுனது உண்மை. ஆமாம், அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அதில் என்ன சூட்சம்னா, மோடி அவர்கள் மாற்றுவாருன்னாங்க. அது மோடி கிடையாது. மோடி இருந்தாலும் இல்லைன்னாலும் அங்கே வந்து கால சூழலில் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து பெரிய அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காது. நுனி அரசியல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அது உண்மை பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, நம்ம கட்சியில் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், பிஜேபியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், அதிமுகவில் யார் வேணால் தலைவர் ஆகலாம். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் புசுன்னு தலைவர் ஆக முடியாது. ஐயா ராமதாஸ் குடும்பத்துலேருந்து தான் மதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. இப்போ இவங்களாம் குடும்ப அரசியல் கட்சிகள். இது வந்து ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்தில் தான் அந்த அரசியல் போகும். இந்த நான் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டுகள் வந்து கூட்டணி பார்த்தீங்கன்னா மாறி மாறி வச்சுருப்பாங்க. குடும்ப அரசியல் பண்ணுறவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணாதவங்க அங்கேயும் போயிருக்கிறாங்க. அப்போ இது யதார்த்தமான உண்மை என்னென்னா, அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் வரலாம், எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணுன்றது கிடையாது. அவரே தான் சொல்கிறாரு, நான் இருக்கிறதுனாலும் அம்மா சொன்ன மாதிரி நான் இல்லைனாலும் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கும்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே தான் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நானே பொதுச் செயலாளராக உட்காந்து இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. இதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், எனக்கு பின்னாடி வேறு யாருன்னா வருவாங்கன்னு.
ஸ்டாலினும் அதை தான் சொல்றாரு. ஆனா மோடி மாத்துவாரு. மோடி திரும்ப திரும்ப வர்றது எங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மோடியும் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டைம்ல திரும்ப திரும்ப வராரு. வர்ற நேரத்துல வந்து எடப்பாடி பேரை சொல்றது இல்லை, என்டிஏ அலைன்ஸுங்கிறதே சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான நரேட்டிவ் உள்ள அந்த மாதிரியான பிரச்சாரம் வந்து ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கும் பிஜேபிக்கும் மத்தியில ஒரு கேப்பை கிரியேட் பண்ணுமா? இதுவும் உண்மைதான் முதல்வர் சொல்றது. அடிக்கடி மோடிஜி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா அது அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். நீங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் லம்பாக தூக்கிலாம் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. நீங்கள் வந்தோன்னு உங்கள் முகத்தை பார்த்தோன்னு ஆஹா தாமரை மலர்ந்தே தீரும்னா யாரும் வந்து ஓட்டு போட போகிறதில்ல. அதுவே ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது குறைஞ்சிருக்கு. அதுவும் உண்மை. பழைய அளவுக்கு வந்து பிஜேபி மீது இருக்கக்கூடிய கோபம் என்பது இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுவும் உண்மை. அதே நேரத்தில் காங்கிரஸ் மீது பழைய அளவு இருந்த வசீகரம் இன்னைக்கு இல்லை. ராகுல் காந்தி மீதே அவர் இந்த தாவேகா கூட பேசினது, திமுக வெறுப்பேற்றினது, நிறைய பேர் ராகுல் காந்தி மீதே முகம் சுலுக்கிற அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸும் பழைய வசீகரத்தோட இல்லை. இது எல்லாமே நம்ம பேசுறது யதார்த்தமாக நிதர்சனத்தை பேசுகிறோம். மக்கள்கிட்டேருந்து வர்றது தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மோடி அவர்கள் அடிக்கடி வர்றது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லை. ஏன்னா கேப்பில் யார் கருப்பு பலூன் விடுவாங்கன்னு தெரியாது. தேர்தல் நேரம் 4.25 வருஷமாக கருப்பு பலூன் விடலை. யாரும் விடலை? திமுக விடலை. ஆனால் இப்போ விடலாம். அது திருப்பி மறுபடியும் நம்ம அன்றைக்கி கருப்பு பலூன் விட்டு ஜெயித்தோம், இப்போவும் கருப்பு பலூன் எத்தணுவா? ஏன்பா 4.25 வருஷம்ப்பா அதெல்லாம் மறந்துருப்பா, இப்போ கருப்பு பலூன் விடுறோமா இல்லையா? எப்படி எதிர்கிற நோண்டிப்பார் மோடிஜி அப்படின்வாங்க. மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு தள்ளு முள்ளு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, கோ பேக் மோடி கோ பேக் மோடின்னு ஒரு 10 பேர் கேஸ் வாங்கிக்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம தான்ப்பா திருப்பி வருவோம் அப்படி இதெல்லாம் பிளான் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒழுங்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு 10 அடி தள்ளி நின்று ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிற ஒரு தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு பிரதமர் மோடிக்கு இல்லை என்பது என்னோட புரிதல். ஏன் அதை நான் இப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு. இந்த நீட்டு விலக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீட்டு தேர்வே ரத்துன்னா உங்களுக்கு இன்னும் குறைஞ்சிரும், பிட்டு இன்ச்சு இன்னும் குறைஞ்சிரும். பாஜக இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. உங்களோட போலி கௌரவமோ உங்களோட வியாபார தந்திரமோ அதுலேருந்து வரக்கூடிய வருமானமோ உங்களோட கண்ணை மறைச்சி மருத்துவத்தை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை, பச்சை உண்மை. இதுதான் பசங்களை தயார் பண்ணுறேன், பசங்க அதிக மார்க் எடுக்கணும், மண்ணாங்கட்டி எடுக்கணும். மருத்துவனுக்கு தேவை நல்ல குணம், நல்ல பயிற்சி. என்ன ராக்கெட்டா அது? இந்த நோய் இது சர்ஜன் ஆகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் வச்சுக்கோங்க, இன்னும் டைட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. பட் பேசிக்கு அந்த மருத்துவ படிப்பு அது அப்படியே தானே இருந்தது. முன்னாடி நீட் இல்லையா? அன்றைக்கி நீட் இல்லாதப்போ படிச்சு வந்தவங்களாம் டாக்டர் இல்லையா? பேர் எடுக்கலையா? அவார்டு வாங்கலையா? லண்டனில் போயிட்டு பேர் எடுக்கலையா? இல்லை அவங்களுக்கு அதுக்கு உண்டான பத்மா அவார்டு வாங்கலையா? என்ன வாங்கலை மருத்துவர்கள்? எல்லா உயரியத்தையும் வாங்கினாங்களே. இப்போ நீட்டுன்னு ஒன்று கொண்டாந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தி பெற்றவங்களை அதுக்கு வேற பணம் துட்டு செலவு பண்ணி கடனாலேயே ஆக்குறீங்களே. இது அசிங்கமாக இல்லை இந்த அரசியல்? இதையே பண்ணல பிஜேபி? இப்போ இதெல்லாம் பிரச்சனை தானே. இங்கே சிலிண்டர் விலை இப்போ தட்டுப்பாடு பிரச்சனை. இது எதனா வரும்போதே ஒரு ஐடியாவோட இல்லை ஒரு தீர்வோட தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நல்லது. சரி, இப்போ ஒரு பீப்பா என்ன விலை ஏறிச்சுப்பா, நம்ம பங்காளி ரஷ்யாக்காரன் விலை கம்மியாக குத்தானாப்பா, அந்த காசு ஏன் மக்களுக்கு போய் சேரல? லம்பா ஆச்சுன்னு போயிட்டானே தனியார் கம்பெனி, குஜராத்தில் இருக்கிற முதலாளிங்க. ஏன் கேட்கல? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குற அந்த கேள்வி நியாயம் தானே? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? அப்படியே போயிட வேண்டியது, திருப்பரங்குன்றம் போயிட வேண்டியது, அப்புறம் அப்படியே திருத்தணி பார்க்க வேண்டியது, அப்படியே ராமேஸ்வரம், அப்புறம் மதுரை கோயில். என்ன புரோகிதரா நீங்கள்? இல்லை அரசியல்வாதியா? கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, யாரும் வானான்ல, வீட்டில் கும்பிடுங்க சார். போராடலாம் போய் கும்பிட்டு இருக்கிறீங்க. அந்த கோயிலுக்கு டெய்லி கும்பிட்றோம், உங்களால் கும்பிட முடியல. அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? இவர் ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னா முன்னாலே வந்து லாக் பண்ணிடுவாங்க ஜனங்களை, அனுமதி கிடையாது. அன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் ஒண்டி தனியாக சாஷ்டாங்கமாக கும்பிடுவார். அறிஞர் அண்ணா அந்த சொல்லுவார், அந்த சாமி உன்னை தண்டிக்காதா? 10,000 பேர் பார்க்கணும்னு நினச்சாங்களே, இவர் ஒண்டி தனியாக சாமி கும்பிட்டு போகிறாரு. அந்த பக்தி அந்த ஆசி இவருக்கு ஒண்டி தனியாக போத மக்களுக்கு போனோமே அண்ணா இருந்தால் கேட்டிருப்பார். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கேட்குறதுக்கு பயம். ஆர்ஜேடி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் நல்லா தடகாத்தமாக இருந்தா என்னது மந்திரியா பிரதமரா? அப்படிலாம் இல்லை, ஜனங்களோட ஜனங்களாக போக சொல்லணும். அவ்வளோ செய்வாப்புல அவர், எதிர்ப்பாப்புல. சும்மா கருப்பு பலூன் விட்டு போனதுக்கப்புறம் பலூனை மறைச்சு விட்டுக்கணும், அப்புறம் வெள்ளை கொடி காட்டுறது அதெல்லாம் கிடையாது. அதாவது மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஆர்ஜேடி அவங்க எதிர்க்கிறது தீவிர எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியை. இவங்க கொள்கை ரீதியாக எதிர்ப்பு. கொள்கை ரீதியாக எதிர்ப்புன்னு நான் 2 வார்த்தை திட்டிக்கிறேன், நீ 2 வார்த்தை திட்டிக்க, என் மேலே ஊழல் இருக்கும் நீ விசாரிக்காத, உன் மேலே எதனா இருக்கும் நான் அதை பற்றி பேச மாட்டேன். இப்படி இது பிஜேபியை பற்றி விஜயும் விமர்சனம் வைக்கிறாரு, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு. ஆனால் அவரும் ஃப்ரெண்டு, அதை சொல்ல மாட்டார் அவர்.
இவரும் மோடி அவர்களை சந்தித்தார், ஞாபகம் இருக்குங்களா? எதுக்கு சந்தித்தீங்க? அவர் என்ன மேக்ஸஸே அவார்டு வின்னரா, இல்லை நோபல் பரிசு வாங்கினாரா, இல்லை நீங்கள் ஒரு நோபல் பரிசு வாங்கினவரா? உங்களுக்கும் அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தங்க? நீங்கள் எதுக்கு சார் போய் முதல்ல மோடியை பார்த்தீங்க? தாவேக தலைவர் பாசிச பாஜக தானே, புதுசாகவே பாசிசம் ஆயிடுச்சு. அது பாசிசமாகி 30 வருஷம் ஆகுது. என்னைக்கு குஜராத்தில் கோத்ரா ரியாட் சொன்னது அன்றைக்கே அது பாசிச பாஜக தான். எனக்குலாம் தெரியும், எனக்கு தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இவருக்கு இன்னும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பார். இவரும் தான் கூட்டுல இருக்கார். ஜனநாயகம் படம் வந்து கோர்ட்டுக்கே போக வேண்டியதானே, எதுக்கு பெட்டிஷனை விட்ரா பண்ணி இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு போனீங்க? ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு தானே போனீங்க, அப்புறம் ஏன் மாற்றி பண்ணுறீங்க? அரசியலுங்க மொத்தமாக எல்லாம். இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜனநாயகன் ரிவ்யூ கமிட்டி வந்து ஒரு அவங்க பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் சிபிஐ வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டு இந்த டைமில் இது பண்ணுறாங்க. கூட்டணிக்கு ஒரு மாதிரி விஜய பயங்கரமாக கார்னர் பண்ணுறாங்களா? கார்னர்லாம் பண்ணலைங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமே விஜய் தான். ஓகே, கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி நடந்திருக்கும்னு தெரியாமல் காமன் சென்ஸை கழட்டி வச்சுட்டு மூளையை கழட்டி வச்சுட்டு செயல்படாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டு, சரி இவர் நல்ல சிந்திக்கக்கூடியவராக இருந்தா இவர், அதனால தான் அவர் சொல்ல பொலிட்டிக்கலி இன்டெலிஜென்ட்டாக இல்லையான்ற அந்த கேள்வி. இவர் நல்லா சிந்திக்கக்கூடியவர், இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, இவர் சொல்கிறார் கடைசியாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க நம்ம தான் வருவோன்றார்ல. அப்படி நீங்கள் தான் வருவீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க? 3 மாதம் 4 மாதத்தில் கரூர் சம்பவத்தில் உங்களை கைது செஞ்சு, யார் ஸ்டாலின் சார் உங்களை கைது செஞ்சிருவார். ஆனால் ஜெயலலிதாவா சங்கராச்சாரியர் கைது செஞ்ச மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இது லைட்டாக புரிஞ்சிருக்கணும். ஒன்று புரியல, சரி. அப்புறம் அரசியல் ரீதியாக அதை பண்ணணும்னா நீங்கள் திமுகவை கையாளலாம், திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கலாம். கைது கீதானாலும் அது சிம்பத்தி வேவாயிடும். ஒன்று அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு போய் திமிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கினீங்க, சொரா கிட்ட மாட்டிக்கினீங்க, பல்லு நல்லா பெருசு பெருசாகிற சொரா மீன் கிட்ட நடுக்கடலில் மாட்டிக்கினே இப்போ ஐயோ அம்மா தையோ பையா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 2 ஆட்சி மாற்றம் உறுதி நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சாரம் முன்வைக்கிறது உறுதினா நீங்கள் எதுக்கு சிபிஐக்கு கேஸை மாற்றுறீங்க? அவங்களுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது சாமி. இப்போ நீங்கள் காங்கிரஸ் உங்களை வெறுப்பேற்றின மாதிரி நீங்கள் தாவேக்கா பிஜேபியை வெறுப்பேற்ற முடியாது. மீறி பண்ணிங்கன்னா அங்கே அமித்ஷா ஜி வந்து நிற்பார். உங்களுக்கு பிடிச்ச சா மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப ஹார்டாக இருப்பார். புரியுதுங்களா? அந்த சாவை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் அவர் வந்து பார்க்குறதுக்கு பாத்ஷா மாதிரிலாம் இருக்க மாட்டார். அந்த ஷானுடைய கேரக்டரே வேறு. அவர் வச்சு டைட்டாக செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாப்ல. இப்போ ஸ்டாலின் சார் இப்படி தான் பண்ணார். அவர் இப்படின்னுவார் பஸ்பம், இது முச்சு விடுறது, அது பஸ்பம். இதெல்லாம் தெரியாதவருக்கு தெரியாமல் அரசியல் அவருக்கு தெரிஞ்சதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வந்து பிஜேபி டேம்ஸ்க்கு வரலன்னா அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்படி புரிஞ்சுக்கலாம். அவரே கொடுக்க வேண்டியது இருக்கும், விலைலாம் இல்லை, அவரே கொடுக்க வேண்டியதுனா அவ்வளோ செஞ்சு வச்சிருக்கிறாரு அவரு. என்னங்க 1-2 கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி விளையும் பயிர் மொழியில் தெரியும் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அதுதான் தெரியுது. விளையும் போதே தெரியுது அது என்ன மாதிரி அரசியல் பண்ணணும் அந்த கட்சி. அததான் கொஸ்டின். இப்ப மோடி மாத்துவாரு அப்படிங்கும்போது அந்த கட்சியோட முடிவு அந்த கட்சிக்காரங்க இல்லாம இன்னொரு கட்சி எடுக்குதுங்கிறது ஒரு அரசியல் விமர்சனம். மோடி அவர்களே டார்கெட் சூழல் இருக்கா? உண்மையில தொண்டர்களுக்கு அந்த ஒரு பயமோ ஏதோ ஒரு அச்சம் இருக்குதாங்க? தொண்டர்களுக்கெல்லாம் பயம் அச்சம் இல்லைங்க. தொண்டர்கள்லாம் ஊழல் பண்ணி குவாரி எடுத்து டாஸ்மாக் வருமானமா வாங்கி இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு அச்சப்படணும்? பயம். எடப்பாடி மோடி கண்ட்ரோல்ல இருக்காரு, அந்த மாதிரி யார் கண்ட்ரோல்லையும் வந்து அரசியல் எல்லாம் நீங்க ஒரு லெவலுக்கு மேல வைக்க முடியாதுங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது கூட்டணி விட்டு வெளியில வந்தார். நான் திரும்ப சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி இஸ் பீன் அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் அன்மார்க்ட். குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாங்க அவரை. அவர் வந்து இப்படி தான், அதாவது அவர் வந்து இவர் ஆட்சியெலாம் 4 வருஷம் தாங்குமா, 4 நாளில் முடியும், 40 நாளில் முடியும் போது குறைச்சி மதிப்பிட்டாங்க. அவர் தாக்குனவர்களை. கரோனா வந்தப்போ இது மாதிரி ஆளெல்லாம் வந்து இடைத்து முதல்வராக வந்தார், இவருக்கு என்ன ஜெயிச்சா வந்தார் இப்படின்னு பேசினாங்க. அப்புறம் பார்த்தா கரோனாவை பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாகவே பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம வந்து சும்மா வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளராக இவரால் நீடிக்க முடியுமா? ஓபிஎஸ் எதிர்த்து சசிகலா எதிர்த்து டிடிவி தினகரன் எதிர்த்து இவரால் அரசியல் பண்ண முடியுமான்னு பண்ணாங்க. செங்கோட்டையன் போர் கூட்டணும், செங்கோட்டை எம்ஜிஆர் காலத்து ஆள், அவர் எதிர்த்து இவரால் அரசியல் பண்ண முடியும், நீடிச்சாங்க. இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. தேர்தலில் தோல்வி, அம்மா 4 வருஷமாக தோல்வி, 4 வருஷத்துக்கு பிறகு 4 வருஷமாக தோத்தாரு, அதனால் திருப்பி 5ஆவது வருஷத்துல வந்து தோப்பாரு அப்படின்னு எதுனா இருக்கா? இப்போது விஜயை வந்து தோப்பாருன்னு நம்ம சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றதுனால தான் சொல்கிறோம். அது கட்சியாக மாறல. தொண்டர்கள் இங்கே இது கட்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதிமுகவோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? அதிகப்படியாக ஆட்சி கட்டலில் திமுக விட குறுகிய காலத்தில் அதிக வாட்டி ஜெயிச்சு வந்தது கட்சி. அது அப்போது அந்த கட்சிக்கு தலைமை பண்புல இன்னைக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு காரணத்தினால அந்த மொத்த கட்சியையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடுவது எப்படி சரியா?
இந்த தேர்தல் பார்த்துட்டு இந்த தேர்தலையும் தோக்குதுன்னா கூட அந்த விமர்சனம் நியாயமானது. ஆனால் இந்த விமர்சனத்தை வைத்தே இந்த தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது அது பிரச்சாரம் தானே. பாஜக இப்போ நீங்கள் வந்து பாஜக வந்து விஜயை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறாங்க. உண்மையில இவ்வளோ ஃப்ரீ விட்டதுங்கிறது எலெக்ஷன் டைமில் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கா, இல்லை விஜயோட பாப்புலாரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குதா? இல்லைங்க, விஜயால் ஒரு சில லாபம் வந்து பாஜகக்கு இருக்குது, அதை உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால விஜயை வந்து அவங்க வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் வந்து ஒரு சில வாக்குகள் பிரிப்பார், அது நமக்கு சாதகமாக போகுன்றது அவங்களோட தேர்தல் கணக்கு. அதை பிரிக்காமல் அவர் நம்ம கூட சேர்ந்துட்டா அது அதை விட சூப்பர் அப்படின்றது ஒரு புரிதல். இது வந்து எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இது அடிப்படை அரசியல். இந்த அடிப்படை அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு புரியும். அடிப்படை அரசியல் புரியாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுதான் தாவேகா தலைவர் விஜய். அதனால் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாஜக அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு 4 வாட்டி பாஜக அழுத்தம் கொடுக்குது. எங்கே கொஞ்சம் கோபமாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்பா நாங்கள் எங்கள் தேர்தலை நாங்களே பார்த்துக்கிறோம், நீ இல்லாமல் இருந்தாவே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, பிரச்சனையும் விஜயால தான், சர்ச்சையும் விஜயால தான், குழப்பமும் விஜயால தான். இப்போ விஜயின்றவர் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக. அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சேரும்போது காங்கிரஸை விட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னும் போது அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு அவங்களே வந்துட்டு இருப்பாங்க. நீ குறுக்கா முறுக்கா நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் பஸ் எடுத்துன்னு போகிறதுனால தான் இங்கே சிக்கல். எந்த ஓட்டு எங்கே போகுது, என்ன பிரியுது எதுவும் தெரியல. பர்செப்ஷனில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னை பெருசாக கட்டிக்கிறார். அப்போ அதிமுகவோட அந்த பர்செப்ஷன் பெருசாக பேசப்படல. பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ன பண்ணுது, அதிமுக கொடுக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தை லைவ் போட்டு காட்டுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நாட்டு சக்கரை வாங்குவார், போய் கரும்பு விவசாயிகிட்ட பேசுவார், அதுக்கப்புறமா வந்து பூ விற்கிறவங்ககிட்ட என்னம்மா இது எவ்வளோமான்னு கேட்பாரு, கரும்பு டன்னுக்கு எவ்வளோ வருது அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் வந்து லைவ் போட மாட்டோம். ஆனால் வீட்டிலேருந்து சீரி பாய்ந்தது விஜய் வாகனம், அப்புறம் வீட்டுக்கு கதவை போட்டு 1 மணி நேரம் லைவ், அப்புறம் இதோ வந்து விட்டார் விஜய் அப்படின்னு அங்கே குத்தாட்டம் போடுறதா 3/4 மணி நேரம் லைவ். இப்படி லைவ் போட்டு விஜய் அவர்களை பேசு பொருளை வச்சுட்டு அதிமுகவை பேசு பொருள் வந்து இறக்கி விட்டாங்க. இதான் நடக்குது. இப்போ விஜய் இல்லைன்னா அந்த இடத்துல இது வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த நேரம் அதிமுக பேசு பொருளாக இருந்திருக்கும். அப்போ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குது, அதை யார் அறுவடை செய்கிறதுன்றதா இங்கே பிரச்சனை. அது அதிமுக அறுவடை செய்ய போதா இல்லை தாவேகா அறுவடை செய்யுமா அப்படின்றது. அப்போ இந்த அது ஒரு லெவலுக்கு மேலே இது தலைவலியாக இருக்குது அப்படின்னா பிஜேபி நல்லாவே வச்சு நல்லா டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து குறைலாம் வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நட்பு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படும் போது சட்டப்படி சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி கடமையை செஞ்சு போடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறது வந்து விசாரணை அல்ல. அதாவது விசாரணை அல்லனா ஒரு மற்றவங்களை நடத்துகிற மாதிரி நடத்தலை, அவருக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, அவரை நட்பாக தான் அவரை பார்த்துக்கிறாங்க, பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அவர் மனசு கோணாமல் விஜய் சாரை விசாரிக்கிறாங்க. கரூர் விஷயம் வந்து பலருமே வந்து விஜய் மேலே குற்றச்சாட்டினாலும் காமன் பீப்புளுக்கு வந்து டிஎம்கே சதியோ இல்லை செந்தில் பாலாஜி தப்பு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டே இருந்தது. இப்போ பிஜேபி வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து இது கூட ரிலேட் பண்ணும்போது அந்த நரேட்டிவ் வந்து இன்னும் கூர்மையாகுமா, டிஎம்கே மேலே லைட்டாக அப்படி பழியை தூவி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறாங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல்னாங்க. ஒருத்தர் மேலே பழியை தூவி விடுறதெல்லாம் எதிர்க்கிறதுனா நெஞ்சுக்கு நேரம் திட்டத்து மூலிமா ஊழல் மூலிமா நீ என்ன தப்பு பண்ணி அதை எதிர்க்கணும். பழியை தூக்கி போட்டு பண்ணுற அரசியல்லாம் அதெல்லாம் பிச்சைக்கார அரசியல். அதில் வந்து ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு தன்மை கிடையாது. 42 பேர் இறந்துருக்குறாங்க, அது நீதிமன்றத்துக்கு விட்டுடணும். விசாரணை என்பது நேர்மையாக நடக்கணும். என் மேலே பழியை தூக்கி போகிறது, உங்கள் மேலே பழியை தூக்கி போகிறது அது இருக்கக்கூடாது. அதில் வந்து விஜய் அவர்கள் மெத்தனமாக இருந்தது உண்மை. மெத்தனத்துக்கு என்ன தண்டனைன்றது கோர்ட்டு பார்த்துக்கும். இல்லை மெத்தனம் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு கூட கோர்ட்டு பார்க்கலாம். இது கோர்ட்டோட பார்வை, அதுக்குள்ளே போகலை. பட் இவர் நேரத்தாமதமாக வந்தது குத்தம். அந்த இடத்துல போகாதீங்க, அவ்வளோ குறுகலாக இருக்குது, கூட்டம் உங்கள் கூடவே ஒரு 5000 பேர் 8000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம போனது 2வது குத்தம். இதுக்கு இன்னி வரையிலும் அவங்க தரப்புலேருந்து பதில் வரலை. இன்னொன்று, பழியை தூக்கி வந்து திமுக மேலே போட முடியாது. அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த சைடு விசாரிக்க போகிறதும் அரசு அதிகாரி டு அதிகாரி வந்து அவங்க ப்ரூஃபை காட்டுவாங்க. பாருங்க, இந்த டைமில் இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, சரி நின்னாங்களா, இவங்க ஏன் கூடவே போனோம். இப்போ திருச்சி மாநாடு போட்டாங்க, பெரம்பலூர்லேயுமே கூட்டம், பெரம்பலூரில் இருக்கிற கூட்டம் ஸ்டாலின் அவர்கள் வண்டியில் போகும்போது அப்படியே கூடவே ஒரு 10 பஸ்ஸு போனால் என்னங்க ஆகும், போகலாமா, ஸ்டாம்பிடு தானே ஆகும். அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, காலையிலேயே போய் மாநாடை சுற்றி பார்த்துட்டு வெயிலுக்கு மேலே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. தலைவர் பார்க்கணும், தலைவர் பேசணும்ல. திமுககாரன் மாநாட்டுக்கு போனேன், இல்லை எனக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணாங்க, 300 ரூபா கொடுத்தாங்க, அதனால தலைக்கு அட்டெண்டன்ஸ் போனேன். ரொட்டேஷன் பாப்புலேஷன் இங்கே அப்படி கிடையாது, அங்கேயே நிற்கிது. அந்த சுழல் கிடையாது, அது மூமெண்ட் இல்லை, அதுதான் அங்கே சிக்கல். அதனால தான் இது என்ன ஆகி போச்சுன்னா அங்கே வந்து அந்த பாதிப்பு வந்துச்சு.
சார் திருச்சியில திமுக வந்து பெரிய அளவுல மாநாடு நடத்தியிருக்காங்க. அதுல ஸ்டாலின் பேசும்போது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன இரிட்டேட் பண்றாருன்னா, ஏடிஎம்கேவை பிஜேபி விழுங்கிரும், மோடி வந்து எடப்பாடியை வந்து டம்மி பண்ணிடுவாரு இல்ல சைலைன் பண்ணிடுவாரு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப கிரியேட் பண்றாரு. அது ஏடிஎம்கே கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுமா? உண்மையில அவங்க அப்படி தன்னை விக்டிமா ஃபீல் பண்றத நோக்கி போகுமா? இல்லைங்க, அதில் அரசியலும் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு உண்மையும் இருக்குது. அரசியல் என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்னோட டார்கெட்டு, அவரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு அவர் மீது வந்து ஒரு 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 பிரச்சாரத்தை இல்லை வந்து ஒரு ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கிறார். அதாவது இவர் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இவரை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்றவர். அப்போது அதிமுகவோட அடிப்படை உண்மை என்னென்னா, இப்போ அந்த உண்மைக்கு வருவோம். அந்த கட்சிக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அந்த கட்சியுடைய தன்மை அப்படி. ஓபிஎஸ் இருந்தாங்க, இபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது, வேறு வேறு சமூகம் அடிப்படை. அப்போது யார் வேணால் அந்த கட்சிக்கு எந்த பதவியில் வேணால் வரலான்றது அந்த கட்சியினுடைய அடிப்படை. இதை செய்யறதுக்கு மோடி தான் வரணும்னு கிடையாது. சரி, முன்னாடி வந்து ஜெயலலிதாவும் ஜானகியும் சண்டை போட்டு ஒரு பொதுச் செயலாளர் மாறினாங்க, அப்போ மோடி இருந்தாரா? இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தானே அந்த பொதுச் செயலாளர் பதவி மாற்றம் வந்துச்சு. அதுக்கு மோடி காரணமா? இவங்க இறந்ததுக்கு காரணம் மோடியா? அப்போ சூழல் கெட்டார் போல் மாறக்கூடிய தன்மை தான் இது. வந்து மோடி அவர்கள் வந்து இதை மாற்றுவார் அப்படின்னு இல்லை. இதில் எது நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னா, திமுகவுக்கு யாரும் புதுசாலாம் தலைவர் ஆக முடியாது. திமுகவுக்கு தலைவர் என்பது இந்த 60 கால வரலாறு பார்த்தா கலைஞர் அவர்கள் குடும்பத்துலேருந்து தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது. அப்போ அந்த உண்மையை தான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணால் அது காயப்படுத்தும், ஆனால் அதிமுக தொண்டர்களை ஆமாம் இல்லை, நம்ம கட்சியில் யார் வேணால் மேலே வரலாம்ல, முன்னுக்கு வரலாம்ல, நம்ம கட்சியில் யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம்ல, யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம், நம்ம கட்சியினுடைய அமைப்பாக தானே அப்படின்ற மாதிரி தான் அது போகும். மேலே சொல்லும்போது பார்த்தா வெறுப்பேற்றுற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ள அரசியல் போய் பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகம் இல்லை. இது இன்னொன்று, இதையே வந்து எடப்பாடி பழனிசாமி தானே சொல்கிறாரு, என் கட்சியில் யார் வேணால் தலைவர் வரலாம், நான் ஒரு கிளை செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளர் ஆகி நான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறேன், கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கிளை செயலாளர் ஆகலாம், கிளையிலேருந்து வரவங்க யார் வேணால் இந்த பதவிக்கு மேலே வரலாம், நான் இருக்கிற இந்த நாற்காலிக்கு நீங்கள் வர முடியும், இப்படி யாருன்னா ஒருத்தர் திமுகவில் வர முடியுமான்னு கேட்குறாரு. அதே தான் ஒரு ஒரு விமர்சனத்தோடு முதல்வர் பேசியிருக்கிறார். முதல்வர் பேசுனது உண்மை. ஆமாம், அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அதில் என்ன சூட்சம்னா, மோடி அவர்கள் மாற்றுவாருன்னாங்க. அது மோடி கிடையாது. மோடி இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே வந்து கால சூழலில் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து பெரிய அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காது. நுனி அரசியல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அது உண்மை பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, நம்ம கட்சியில் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், பிஜேபியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், அதிமுகவில் யார் வேணால் தலைவர் ஆகலாம். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் புசுன்னு தலைவர் ஆக முடியாது. ஐயா ராமதாஸ் குடும்பத்துலேருந்து தான். மதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக, இப்போ இவங்களாம் குடும்ப அரசியல் கட்சிகள். இது வந்து ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்தில் தான் அந்த அரசியல் போகும். இந்த நான் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டுகள் வந்து கூட்டணி பார்த்தீங்கன்னா மாறி மாறி வச்சுருப்பாங்க. குடும்ப அரசியல் பண்ணுறவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணாதவங்க அங்கேயும் போயிருக்கிறாங்க. அப்போ இது யதார்த்தமான உண்மை என்னென்னா, அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் வரலாம், எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணுன்றது கிடையாது. அவரே தான் சொல்கிறாரு, நான் இருக்கிறதுனாலும் அம்மா சொன்ன மாதிரி நான் இல்லைனாலும் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கும்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே தான் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நானே பொதுச் செயலாளராக உட்காந்து இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. இதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், எனக்கு பின்னாடி வேறு யாருன்னா வருவாங்கன்னு. ஸ்டாலினும் அதை தான் சொல்கிறாரு, ஆனால் மோடி மாற்றுவாருன்ற. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.